நாடு முழுவதும் வேலைநிறுத்தத்தை ஒட்டி சென்னை அண்ணா சாலையில் தொழிற்சங்கத்தினர் போராட்டம். தேனி, ராமநாதபுரம், விழுப்புரம் உள்ளிட்ட இடங்களிலும் மத்திய அரசுக்கு எதிராக முழக்கம் எழுப்பி ஆர்ப்பாட்டம். பீகார் தலைநகர் பாட்னாவில் நடைபெற்ற பீகார் பந்த் போராட்டம். மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி மற்றும் தேஜஸ்வி யாதவ் பங்கேற்பு. மேற்கு வங்க மாநிலத்தின் கொல்கத்தா உள்ளிட்ட இடங்களில் இடதுசாரி கட்சியினர் சாலை மறியல். ஹெல்மெட் அணிந்தபடி பேருந்துகளை இயக்கிய அரசு பேருந்து ஓட்டுநர்கள். பிரதமர் மோடிக்கு நமீபியா நாட்டின் உயரிய விருது வழங்கி கௌரவிப்பு. $140 கோடி இந்தியர்களின் சார்பில் விருதை ஏற்றுக்கொள்வதாக பிரதமர் மோடி பெருமிதம். நமீபியா சென்ற பிரதமர் மோடி அந்நாட்டு நாடாளுமன்றத்தில் உரை. இந்தியாவில் மீண்டும் சிவிங்கி புலிகளை அறிமுகப்படுத்த உதவியதற்கு நன்றி தெரிவித்து நெகிழ்ச்சி. பிரேசில், நமீபியா உள்ளிட்ட 5 நாடுகளில் சுற்றுப்பயணம் முடிந்து டெல்லி புறப்பட்டார் பிரதமர் மோடி. விண்ட்ஹோக் விமான நிலையத்தில் பாரம்பரிய கலை நிகழ்ச்சிகளுடன் வழி அனுப்பி வைப்பு. திருவாரூர் அருகே உள்ள பவித்ரமாணிக்கம் பகுதியில் முதலமைச்சர் ஸ்டாலின் ரோட் ஷோ. வழிநெடுகிலும் உற்சாக வரவேற்பு அளித்த பொதுமக்கள். கல்விதான் மாணவர்களுக்கு நிலையான சொத்து. மாணவர்கள் ஒருபோதும் கோட்சே வழியில் சென்றுவிடக்கூடாது எனவும் திருச்சி கல்லூரி விழாவில் முதலமைச்சர் ஸ்டாலின் பேச்சு. சென்னை கிண்டியில் உள்ள ஆளுநர் மாளிகையான ராஜ்பவனுக்கு இமெயில் மூலம் வந்த வெடிகுண்டு மிரட்டல். மோப்பனாய் உதவியுடன் 2 மணி நேரம் நடந்த தீவிர சோதனையில் புரளி என கண்டுபிடிப்பு. கடலூர் மாவட்டம் செம்மங்குப்பத்தில் பள்ளி வேன் மீது ரயில் மோதி 3 மாணவர்கள் உயிரிழந்த விவகாரம். அனைத்து லெவல் கிராசிங்கிலும் சிசிடிவி கட்டாயம் என ரயில்வே அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் அதிரடி உத்தரவு. இன்டர்லாக் செய்யப்படாத லெவல் கிராசிங்கில் தினசரி 2 முறை சோதனைகள் மேற்கொள்ள ரயில்வே அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் உத்தரவு. அனைத்து லெவல் கிராசிங்களிலும் வேகத்தடைகள், அபாய எச்சரிக்கை போர்டுகள் வைக்கவும் அறிவுறுத்தல். கடலூர் செம்மங்குப்பத்தில் பள்ளி வேன் மீது ரயில் மோதி விபத்திற்குள்ளான சம்பவம். ரயில்வேயின் உண்மை கண்டறியும் குழு நேரில் ஆய்வு. திருப்பூரில் பல்வேறு மாநில தொழிலாளர்கள் தங்கியிருந்த வீடுகளில் சிலிண்டர் வெடித்து பயங்கர விபத்து. அடுத்தடுத்து 9 சிலிண்டர்கள் வெடித்ததால் 42 வீடுகள் தரைமட்டம். திருப்பூர் மாவட்டம் எம்ஜிஆர் நகரில் சிலிண்டர் வெடித்து 42 வீடுகள் தரைமட்டமான விவகாரம். மாற்று துணி கூட இல்லாமல் குழந்தைகளுடன் தவிப்பதாக வீடுகளை இழந்த மக்கள் வேதனை.
கொஞ்சம் நஞ்சு சேர்த்து வச்சது எல்லாமே போயிடுச்சு. எல்லாமே மாத்து கட்டு கூட யாருக்கும் துணி மணி ஒண்ணு இல்லை. எல்லாருமே கையங்காலோட தான் வந்து எல்லாம் அழுதுன்னு ஃபேமிலியோட குழந்தை குட்டியோட நிக்கிறோம். குஜராத்தில் 40 ஆண்டுகள் பழமையான ஆற்றுப்பாலம் இடிந்து விழுந்ததில் 12 பேர் உயிரிழப்பு. டேங்கர் லாரி அந்தரத்தில் தொங்கியவாறு நின்ற நிலையில் மீட்பு பணி தீவிரம். புழல் சிறையில் அடைக்கப்பட்டிருந்த நடிகர்கள் ஸ்ரீகாந்த் மற்றும் கிருஷ்ணா விடுவிப்பு. போதைப் பொருள் வழக்கில் சென்னை உயர்நீதிமன்றம் நிபந்தனை ஜாமீன் வழங்கிய நிலையில் நடவடிக்கை. ஏமன் அருகே செங்கடலில் மேஜிக் சீஸ் என்ற வணிக சரக்கு கப்பலை வெடி வைத்து தகர்த்த ஹவுத்தி அமைப்பு. எச்சரிக்கையையும் மீறி தங்களது எல்லைக்குள் கப்பல் வந்ததாக கூறி மூழ்கடிப்பு. ஏமன் அருகே செங்கடலில் மற்றொரு கப்பலில் ஹவுத்தி நடத்திய தாக்குதலில் 4 பேர் உயிரிழப்பு. கடலில் தத்தளித்த 7 பேர் பத்திரமாக மீட்கப்பட்ட நிலையில் மாயமான 14 பேரை தேடும் பணி தீவிரம். இலங்கை, பிலிப்பைன்ஸ் உள்ளிட்ட 7 நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்யப்படும் பொருட்கள் மீது 30% வரை கூடுதல் வரி. ஆப்பிரிக்க நாடுகள் மீதான வரியை குறைக்கப் போவதாகவும் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் அறிவிப்பு. இங்கிலாந்து மற்றும் இந்தியா இடையிலான 3வது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டி லண்டனின் லார்ட்ஸ் மைதானத்தில் இன்று தொடக்கம். இரு அணிகளும் தலா ஒரு போட்டியில் வென்றிருப்பதால் எகிரும் எதிர்பார்ப்பு. இந்திய அணிக்கு எதிரான 3வது டெஸ்ட் போட்டிக்கான இங்கிலாந்து அணி வீரர்கள் மாற்றம். ஜோ ஸ்டங்கிற்கு பதிலாக வேகப்பந்து வீச்சாளர் ஜோஃப்ரா ஆர்ச்சர் அணியில் சேர்ப்பு. தமிழகத்தில் நேற்று 13 இடங்களில் 100 டிகிரி ஃபாரன்ஹீட்டை தாண்டி வாட்டி வதைத்த வெயில். அதிகபட்சமாக மதுரை விமான நிலையம் பகுதியில் 105.8 டிகிரி வெப்பம் பதிவு. உத்தரகண்ட் மாநிலத்தின் பல்வேறு பகுதிகளில் வெளுத்து வாங்கும் கனமழை. அலக்நந்தா ஆற்றில் சிவன் சிலையை மூழ்கடித்து செல்லும் வெள்ள நீர். ஹரியானா மாநிலம் குருகிராமில் கனமழை காரணமாக சாலைகளை சூழ்ந்த வெள்ள நீர். 6 போல் ஓடிய நீரில் ஊர்ந்து சென்ற வாகனங்கள். கர்நாடக மாநிலத்தில் மாரடைப்பு மரணங்கள் அதிகரித்து வருவதால் பரிசோதனைக்கு படையெடுக்கும் மக்கள். மைசூருவில் உள்ள தனியார் மருத்துவமனையில் ஒருவரை ஒருவர் முண்டியடித்து சென்றதால் பரபரப்பு. தென் தமிழகத்தின் 4 சுங்கச்சாவடிகள் வழியாக அரசு பேருந்துகளை இயக்க அனுமதிக்க கூடாது என்கிற உத்தரவு மாற்றி அமைக்க கோரி
தமிழக அரசு தரப்பில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் முறையீடு. தென் மாவட்டங்களின் 4 சுங்கச்சாவடிகள் வழியாக அரசு பேருந்துகள் இன்று முதல் செல்ல தடை விதித்த விவகாரம். மக்களுக்கு பாதிப்பில்லாத வகையில் விரைவில் நடவடிக்கை எடுக்கப்படும் என அமைச்சர் சிவசங்கர் விளக்கம். விருதுநகர் மாவட்டத்தில் உள்ள பட்டாசு ஆலைகள் தேவையான அனைத்து உரிமங்களுடன் செயல்படுகிறதா? ஆய்வு செய்து ஜூலை 22க்குள் அறிக்கை அளிக்க மாவட்ட ஆட்சியருக்கு தென்மண்டல தேசிய பசுமை தீர்ப்பாயம் உத்தரவு. பட்டாசு ஆலை தொழிலாளர்களுக்கு காப்பீடு செய்வதை கட்டாயமாக்குவது குறித்து பரிசீலிக்க வேண்டும். தமிழக அரசுக்கு தேசிய பசுமை தீர்ப்பாயம் அறிவுறுத்தல். பிஎட் மாணவர் சேர்க்கைக்கான விண்ணப்ப பதிவு வரும் 21ஆம் தேதி வரை நீட்டிப்பு. உயர்கல்வித்துறை அமைச்சர் கோவி செழியன் அறிவிப்பு. அன்புமணியின் தலைவர் பதவி முடிந்துவிட்டதாக தேர்தல் ஆணையத்திற்கு பாமக நிறுவனர் ராமதாஸ் கடிதம். நிர்வாக குழு, செயற்குழு கூட்டங்களில் நிறைவேற்றப்பட்ட தீர்மானங்களும் சமர்ப்பிப்பு. திருப்புவனத்தில் போலீசார் தாக்குதலில் உயிரிழந்த அஜித்குமாரின் குடும்பத்தினருக்கு சீமான் ஆறுதல். கைது செய்யப்பட்ட காவலர்களின் குடும்பத்தினர் உயரதிகாரிகளை குற்றம் சாட்டுவதாக விளக்கம். திருப்புவனம் இளைஞர் அஜித்குமார் போலீஸ் விசாரணையின் போது மரணமடைந்த விவகாரம். தாவேகா சார்பில் நடைபெறவுள்ள ஆர்ப்பாட்டத்தில் அக்கட்சியின் தலைவர் விஜய் பங்கேற்க உள்ளதாக தகவல். சிகிச்சைக்கு அமெரிக்கா செல்ல அனுமதி கோரி முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜியின் சகோதரர் அசோக் குமார் தாக்கல் செய்த மனு தள்ளுபடி. அமலாக்கத்துறை எதிர்ப்பு தெரிவித்ததை அடுத்து சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றம் உத்தரவு. வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தத்தை எதிர்த்து உச்சநீதிமன்றத்தில் விசிக சார்பில் ரிட் மனு தாக்கல். தமிழகத்தில் பல்லாயிரக்கணக்கான வாக்காளர்களின் வாக்குரிமை பறிபோகும் என குற்றச்சாட்டு. புதுச்சேரியில் துணைநிலை ஆளுநர் முதலமைச்சர் இடையே கருத்து வேறுபாடு நிலவும் நிலையில் என்ஆர் காங்கிரஸ் எம்எல்ஏக்கள் திடீர் ஆலோசனை. சட்டப்பேரவையில் சபாநாயகர் செல்வத்தையும் சந்தித்து சிறப்பு சட்டமன்றத்தை கூட்ட கோரிக்கை. கரும்பு அறுவடை இயந்திரங்கள் கொள்முதல் செய்ததில் 2,77,00,000 ரூபாய் இழப்பு ஏற்படுத்தியதாக பதியப்பட்ட வழக்கு. தமிழ்நாடு வேளாண் பல்கலைக்கழக முன்னாள் துணைவேந்தர் முருகேச பூபதியை விடுவிக்க சென்னை உயர்நீதிமன்றம் மறுப்பு. நெல்லையில் இருந்து சென்னை வந்த வந்தே பாரத் எக்ஸ்பிரஸ் ரயிலில் திடீர் புகை மூட்டம். பாதி வழியில் ரயில் நிறுத்தம். மாற்றுத்திறனாளிகள் கழிவறையில் இருந்து புகை வந்ததாக ஆய்வில் கண்டுபிடிப்பு. சென்னையில் கடந்த 2013ஆம் ஆண்டு 6 கோடி ரூபாய் சொத்தை அபகரித்த வழக்கு. 12 ஆண்டுகளாக தலைமறைவாக இருந்த முக்கிய குற்றவாளி கைது. இணையதளங்களில் பரப்பப்பட்ட பெண் வழக்கறிஞரின் வீடியோக்களை 48 மணி நேரத்தில் அகற்ற நடவடிக்கை எடுக்க மத்திய அரசுக்கு உத்தரவு. விசாரணையின் போது கண் கலங்கிய சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ். சென்னையில் ஆன்லைன் பண மோசடி விவகாரத்தில் இளைஞரை கடத்திச் சென்று மிரட்டல். 3 சட்டக்கல்லூரி மாணவர்களை கைது செய்து போலீசார் விசாரணை. மும்பையில் கெட்டுப்போன உணவை கொடுத்ததாக கூறி கேண்டீன் ஊழியரை கடுமையாக தாக்கிய சிவசேனா எம்எல்ஏ.
வீடியோ பரவிய நிலையில் வருத்தம் தெரிவித்தார் மகாராஷ்டிர முதல்வர் தேவேந்திர ஃபட்னவிஸ்.